சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இன்றைக்கி அனுபமா பரமேஸ்வரனோட இன்டர்வியூ தான் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. எவ்வளோ பெரிய ஆக்டர், அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற லீடிங் ஆக்டர் அவங்களே தன்னுடைய டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை பற்றி இவ்வளோ வெளிப்படையாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு உச்சபட்ச நடிகரான அவருடைய மகனை பற்றியே ரொம்ப போல்டாக பேசியிருக்காங்க. எனக்கு அப்போல்லாம் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தைங்களை பற்றி சீக்கிரம் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு இருந்தது. மற்றவங்க மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், லக்ஸுரியஸாக லைஃப்பை வாழணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு ஒரு அன்பான கணவர், நிறைய குழந்தைங்க, கிட்டத்தட்ட எனக்கு 10 குழந்தைங்க வேணும் அப்படிங்கிற ஆசையில் இருந்தேன். ஆனால் நான் இப்போது குழந்தைங்க ஆண்கள்னாலே ஒரு பயம், கூச்சம் அப்படிங்கிற அளவுக்கு நான் என்ன நானே தனிமைப்படுத்திக்கிற அளவுக்கு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அனுபமா பரமேஸ்வரன் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக துருவ் விக்ரம் விஜய் சாரை மீட் பண்ணி பேசின சில விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட பேசும்போது அவருக்கு நிறைய அட்வைஸ் பண்ணதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரனும் விக்ரம் சார் அவருடைய மகனான துருவ் விக்ரமும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியும். ஒன்றா ஃபோட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ரொம்பவும் க்ளோஸான இமேஜஸை சமூக வலைதளங்களை வெளியிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சீரியஸான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் கொடுத்த இன்டர்வியூவில் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சில டைம் அம்பியாக இருப்பார், அந்நியனாக இருப்பார், இப்படி மாற்றி மாற்றி இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் அவர்கிட்ட இருக்குது. சில டைம் என்னையே நான் பயப்படுத்தியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அப்புறமே என்னுடைய கசின்ஸ் இல்லைன்னா என்னுடைய தம்பிக்கிட்ட பேசுகிறதுக்கு கூட எனக்கு பயமாச்சு. கிட்டத்தட்ட ஆண்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு மனப்போக்குக்கு என்னை கொண்டு வந்துட்டார். எங்களுடைய ரிலேஷன்ஷிப் தெரிஞ்ச உடனே அவங்க வீட்டில் அவசர அவசரமாக இப்போது என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட 1 இயர் கழிச்சு உங்களுக்கு விருப்பப்படுறப்போ மேரேஜை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக என்கேஜ்மெண்ட் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுவே ஒரு பயமாயிடுச்சு. ஆனால் நான் அதுக்கப்புறமேல அவங்க அப்பா கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் போகிற வரைக்கும் போகட்டும், நீங்கள் ஏன் இந்தளவுக்கு இதை சீரியஸாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவங்களுடைய அப்பாலேருந்து துருவ் விக்ரம்லேருந்து அதிலேருந்தே என்னை கார்னர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க சொல்கிற இடத்துல தான் சைன் பண்ணணும், இவங்க இன்டர்வியூவில் எப்படி பேச சொல்கிறாங்களோ அப்போ தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான பவுண்ட்ரிஸ்குள்ளே என்னை கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்பவும் கஷ்டமாக இருந்துச்சு. இந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் நான் நிம்மதியாக இருக்கிறேன், நிம்மதியாக சுவாசிக்கிறேன், நிம்மதியாக நான் வெளியில் போகிறேன், எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை, நான் யார்கிட்ட பேசணும்னு நினச்சா கூட அவங்கக்கிட்ட பேசுகிறேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் சொன்ன இன்டர்வியூஸ் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போகுது. எல்லாருமே துருவ் விக்ரமை நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, என்னதான் அவங்க இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு, நீங்கள் ஒரு உச்சபட்ச நடிகரோட மனைவி, அது மட்டும் மகன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குங்கிற தைரியத்தில் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லாமே துருவ் விக்ரமுக்கு ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. ரீசெண்டாக இந்தியா டுடே நடத்தின அந்த ஒரு இதில் கலந்துக்கிட்ட விஜய் சாரை மீட் பண்ணியிருக்காரு ஆக்டர் துருவ் விக்ரம். அப்போ 2 மினிட்ஸ்க்கு மேலே பேசின அவங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாகவும் சில விஷயங்களை விஜய் சார் அட்வைஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு துருவ் விக்ரம் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன விஷயங்களை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்போவுமே விஜய் சார் மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு மனுஷனை யாராலையுமே பார்க்க முடியாது. அவர் கிட்டத்தட்ட 100 டேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்யூச்சருக்கும் என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். அவருடைய மிகப்பெரிய ஃபேன். என்னுடைய அப்பாவுக்கு அடுத்தபடியாக நான் ரொம்பவும் சொசைட்டியில் பெருசாக இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு பர்சனாக நான் அவரை பார்க்குறேன். எப்போவுமே அவருடைய ஸ்டைல்லேருந்து அவருடைய எல்லா ஆக்ஷனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் மற்ற ஃபேன்ஸ் மாதிரி அவருடைய ஒன் ஆஃப் த லிட்டில் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பெருமையாக சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ மொத்த சோஷியல் மீடியாவுமே துருவ் விக்ரம்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது எல்லாருக்குமே ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் கூலான ஒரு படம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து வந்த துருவ் விக்ரமோட ஆப்போசிட் சைடு இப்படி இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஷாக்கை தான் இன்றைக்கி அவர் கொடுத்துருக்காரு இன்றைக்கி மக்களுக்கு. இதுக்கு மேலே இது தொடர்பான ஒரு விஷயத்தை விக்ரம் ஓப்பன் பண்ணாத வரைக்கும் அவர் மேலே இருக்கிற இந்த பிளாக் இமேஜ் மறைய போகிறதில்ல.